தற்போதைய அண்மை செய்தி. கேரள மாநிலம் கோரி அரசு பேருந்து டிப்போவில் திடீரென அரசு பேருந்து நகர்ந்ததால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடிய சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பிருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, விபத்து குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் கோனியில் இருக்கக்கூடிய அரசு டிப்போல பார்த்தீங்கன்னா அரசு பேருந்தை நிறுத்திவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு போயிருக்காங்க. இந்நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் திடீர்னு அரசு பேருந்து முன்னோக்கி நகர்ந்து மாநில தேசிய நெடுஞ்சாலையை கடந்து எதிரே உள்ள ஹோட்டலில் மோதி பேருந்து நின்றுருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பாதசாரிகள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. பேருந்து முன்னோக்கி வருவதை பார்த்து உடனடியாக இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது அங்க வைக்கப்பட்டிருந்த பேரிகேட் அந்த பேருந்து இடித்ததால பேரிகேட் சாஞ்சதுல அங்கிருந்து ஓடிய நபரின் காலில் பட்டு அவரும் கீழே விழுந்து அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த விபத்து நடைபெறும் பொழுது சாலையில் எந்த ஒரு வாகனங்களும் வராதனால ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த விபத்து குறித்து தற்பொழுது அரசு அதிகாரிகள் அரசு போக்குவரத்து கழகமும் விசாரணை நடத்திட்டு வராங்க. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.